ஸ்ரீராமநவமி எதுக்காக இந்த நாளை இவ்வளவு விசேஷமா கொண்டாடுறோம்னு தெரியுமா? மகாவிஷ்ணுவோட 7வது அவதாரம் தான் ஸ்ரீராமர். சித்திர மாசம் புனர்பூச நட்சத்திரத்துல அவர் பிறந்தார். அவரு ஒரு கடவுளா மட்டும் இல்லாம ஒரு மனுஷனா தர்மம் படி எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்ட பிறந்தவர். ராவணனோட அதர்மத்தை அழிக்க மனித ரூபத்துல வந்த மரியாதை புருஷோத்தமன்னு பேர் வாங்கினார். இந்த நாள் நம்ம எல்லோருக்கும் ஒரு சின்ன ரிமைண்டர், தர்மம் எப்பவுமே ஜெயிக்கும். அடுத்தது வீடியோல ராமநவமி பிரசாதம் பத்தி பார்க்கலாம். ராமநவமினாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பானகம் மற்றும் நீர்மோர். இந்த ரெண்டு தான். இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான சயின்ஸ் இருக்கு. ராமநவமி வர காலகட்டங்கிறது கோடை காலத்தோட ஆரம்பம். அக்னி நட்சத்திரம் கிட்ட வரும்போது நம்ம உடம்போட சூட்டு தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். பானகத்துல இருக்கக்கூடிய வெல்லம் மற்றும் சுக்கு இன்ஸ்டன்டா நமக்கு எனர்ஜியை தரக்கூடியது. நீர்மோர் நம்ம வயிற்றை குளிர்ச்சியா வச்சிருக்கோம். நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் எவ்வளவு அழகா மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? இந்த சம்மர்ல நீங்களும் உங்க உடம்ப ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க. ராமநவமியில நம்ம ராமர் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வார்த்தை தவறாம இருக்கிறது. அப்பா சொன்னார்னு ஒரு நிமிடம் கூட யோசிக்காம வனவாசம் போனவர் தான் ராமர். இந்த காலத்துல நேர்மையும் விடாமுயற்சியும் நமக்கு ரொம்ப முக்கியங்கிறது இது வழியா நமக்கு தெரியுது. வீட்டுல சிம்பிளா ஒரு துளசி மாலையும் நல்ல மனமான சாம்பிராணியும் போடுங்க. ராமாயணத்துல இருந்து ஒரு சின்ன பகுதியை படிங்க. நம்ம தயாரிச்சு வச்சிருக்க பானகத்தை நெய்வேத்தியமா கடவுளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா அதை எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுங்க. அதன் மூலியமா நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தானா வரும். இந்த ராமநவமி உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வரணும். உங்களுக்கு ராமர் மிகவும் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.